மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இந்த சூரியன் கேது, அதாவது இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நடக்கிறது. இங்க இருந்து ஒரு 40 நாளைக்கு எந்தெந்த விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணும். முதல் விஷயம், உங்களுடைய லோவர் பேக் பெயின் ஆரம்பிக்கும். அதாவது சூரியன் கேது சேர்ந்துன்னா உடம்புல முதுகுல கால்சியம் டெபிசிட் ஏற்படும். அதாவது கால்சியம் உடம்புல பத்தாது. அதனால என்னன்னா சின்னதா பெண்ட் பண்ணாலும் வலிக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, வீட்டுல பசங்க இருக்காங்க, ஆண் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்க ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். கேது அப்படிங்கிறது ஏதோ ஒரு சின்னதா ஒரு மெடிசன் ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி வரும், இல்ல சின்ன ஒரு சர்ஜரி பண்ற மாதிரி கூட வரலாம். ஒரு சில பேருடைய வீட்டுல பெரியவங்கள்ல மெயினா அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வரலாம். இல்லைன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாகிறதுனால ஒரு ஜுவரம் இல்ல காய்ச்சல் மாதிரி விஷயங்கள் வரலாம். அதனால மேஷத்துல பிறந்தவங்க ரொம்ப முக்கியமா பஞ்சமஸ்தானத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். பஞ்சமஸ்தானம்னா வெறும் இது மட்டும் கிடையாது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யத்தையும் கெடுக்கும். அப்போ ஒரு 40 நாளைக்கு பெரியவங்களை நம்ம உள்ள உங்க ஃபேமிலிக்குள்ள நடக்கக்கூடிய சின்ன சின்ன டிஸ்பியூட்ஸை பெருசாக்காம அவங்கள உள்ள விடாம இருந்தீங்கன்னா உங்க ஃபேமிலி நல்லா இருக்கும். ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் பொதுவாக வரக்கான சான்சஸ் இருக்கு. இதுல என்னன்னா இந்த டைம் பீரியட்ல கடன்லாம் அடையுமான்னா ஒரு சில டைம்ல, அதாவது 40% மேஷத்துக்கு கடன் அடையும். எப்படிப்பட்ட கவர்மெண்ட் பேங்க்ல வாங்கி இருக்கக்கூடிய கடனா இருந்தா அடையும். இப்ப கவர்மெண்ட் கூட்டுறவு சொசைட்டில ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா கடன் அடையக்கூடிய பிராப்தம் இருக்கு. ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஏதோ ஒரு ரீதியில ஒருத்தர் சென்டர்ல உட்காந்து அந்த பஞ்சாயத்து பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் கண்டிப்பா கிடைக்கலாம். ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% கவனமா இருக்கணும். பேலன்ஸ் 20% கிட்டத்தட்ட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல தான் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குமா. இதுல மெயினா யார் பார்த்துக்கணும்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க. அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கான அர்த்தம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க. ஸோ அவங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி சூரியன் அப்படிங்கிறது பிதுர்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வீட்டில் இருக்கக்கூடிய பெரியப்பா, அதே மாதிரி அப்பாவுடைய அப்பா, தாத்தா, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது. சின்ஸ் கேத்துவும் அந்த கிரஸ்தமாகறதுனால அப்பா வழி பாட்டி யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கண்டங்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கும்.